வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் காணவிருக்கின்ற ஒரு கவிதை ஔவையாரின் தனிப்பாடல். இது தனிப்பாடல் திரட்டிலே ஔவையாரின் தனிப்பாடல் வருகிறது. இது ஔவையாரின் 5வது தனிப்பாடல். இந்த தனிப்பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். நிறைய மேடையிலே பேசுகின்றவர்கள் அடிக்கடி மேற்கோள் காட்டி இந்த பாடலை பாடுவார். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாமே அந்த மேற்கோள் காட்டுவது ஒரு வரியைத்தான் காட்டுவார்கள். அந்த ஒரு வரி தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஒரு வரி தெரியும், அதுக்கு கீழே என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதற்கு பின்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இது மாதிரி எல்லோரும் அடிக்கடி அந்த மேல் பகுதியை மட்டும் மேற்கோள் காட்டி பேசுவார்கள். அப்படிப்பட்ட எல்லோருக்கும் தெரிந்த, ஆனால் எல்லோருக்கும் முதல் வரி மட்டுமே தெரிந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் ஔவையினுடைய இந்த 5வது பாடல். ஒரு மிகச்சிறந்த பாடல். இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடல். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இது ரெண்டு தான் சொல்லுவாங்க. சித்திரமும் கைப்பழக்கம். சித்திரம் என்றால் ஓவியம். ஓவியம் தீட்டுவது என்பது நீங்க பழகி 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 வரும். ஓவியம் தீட்ட தீட்ட முதல்ல ஒரு நேர்கோடு போடுவது கூட, கோடு போட்டிங்கன்னா நமக்கு கோணலா வரும். ஆனா ஒரு நேர்கோடை அப்படி நேரா போடுவதற்கு எந்த விதமான உபகரணங்களும் உதவிக்கு இல்லாமல் ஒரு நேர்கோடு போடுவது, சாய்கோடு போடுவது, இதெல்லாம் அது பழகினா தான் வரும். அந்த ஓவியர்களுக்கு வரும். அது பழக்கத்திலே வரும். சித்திரமும் கைப்பழக்கம். கையினால ஓவியம் தீட்ட 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 மிக அழகான சிற்பங்கள், ஓவியங்களை நம்மால் தீட்ட இயலும். சித்திரமும் கைப்பழக்கம். கையினால் நீங்க பழக பழக வரும். செந்தமிழ் நாப்பழக்கம். நீங்க பேசுனீங்கன்னா தான் பேச 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 நல்ல தமிழ் உங்களுடைய நாவிலே வரும். நல்லா நீங்க பேசணும், தமிழிலே பேசணும். ஆங்கிலம் கலந்து பேசினால் ஆங்கிலமும் தமிழும் கலந்ததுதான் வரும். ஆனா ஆங்கிலம் கலக்காம பேசினீங்கன்னா வந்துடும், பழகினா வரும். செந்தமிழும் நாப்பழக்கம். நல்ல செம்மையான தமிழ் மொழியிலே சிறப்பாக பேசுவது என்பது பழக்கத்தினால் வரக்கூடியது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். வைத்ததொரு கல்வி, அதாவது நீங்க மனதிலே வைக்கணும். நீங்க கற்றத மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அந்த மனதிலே இருத்தி, இப்ப இந்த பாடல் இருக்கு, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இது சொல்றதுக்கு ஒரு 3 தடவை 4 தடவை மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லி பார்த்து மனசுல வச்சுக்கணும், அப்பதான் வரும். அப்படி இல்லைன்னா முதலடி மட்டும்தான் வரும். ஏன்னா முதலடி மட்டும்தான் நமக்கு தெரியும், அதை மட்டும் தான் சொல்லுவோம். மீதி 3 அடிகள் வேண்டும் என்றால் அவைகளை நீங்கள் படித்து மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அதான் சொல்றார், வைத்ததொரு, நீங்க மனசுல அதை வச்சுக்கணும். நீங்க படிச்சுட்டு படிக்கணும். எல்லாரும் படிப்பாங்க, ஆனா எல்லாரும் மனதுக்குள்ள வச்சுக்குவாங்களா அப்படின்னா அது கஷ்டம். அப்படி மனசுக்குள்ள நீங்க வச்சுக்கணும். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். மனசுல நீங்க அதை பழகி கொள்ள வேண்டும், பிராக்டிஸ் பண்ணிக்கணும். மனசுல நீங்க பழகிக்கிட்டீங்கன்னா தான் அந்த கல்வி உங்களுக்கு நிற்கும். அப்பதான் நீங்க எங்கேயாவது பேசும்போது உங்களை அறியாம 4 வரியும் வரும். அப்படி இல்லைன்னா முதல் வரி மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் வராது. ஸோ வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். நித்தம், தினம் நடக்கணும். நித்தம் நடையும் நடைப்பழக்கம். தினம் நடக்கணும். தினம் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா நடக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம் ஆயிடும். இன்னைக்கு 1 கிலோமீட்டர் நடக்கிறோம், ஒரு வாரம் கழிச்சு 2 கிலோமீட்டர் நடக்கிறோம், அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு 3 கிலோமீட்டர் நடக்கிறோம், அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 4 கிலோமீட்டர் நடக்கலாம். இப்படி நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் நடக்கிறதுங்கிறது ஒரு சிரமமான வேலையே இல்லை. ஆனா எடுத்த உடனே நீங்க 10 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா உங்க முட்டி வலி எடுக்க ஆரம்பிச்சிடும்.
அப்போ நடக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம். நீங்க நடக்க 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 உங்க கால் அந்த நடையின் வலியை தாங்கிக் கொள்ளும். அப்போ கால் அதைக்கு அந்த வலிமையை பெற்றுவிடும். அது மாதிரி மனசுக்குள்ளேயே நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண பழக 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 உங்களால நிறைய விஷயங்களை மனதிலே கொள்ள முடியும். நித்தம் நடையும் நடைப்பழக்கம். தினம் நடக்க 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 எவ்வளவு தொலை வேண்டும் என்றாலும் நடக்கின்ற பழக்கம் நமக்கு ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் பழக்கத்துல வர்றது. எல்லாமே பழக்கத்துல கொண்டு வர முடியாது. இவையெல்லாம் பழக்கத்தினால் நீங்க பழக 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 இதெல்லாம் வரும். ஆனால் நட்பு கொள்வது என்பது தயை, இரக்கம் கொள்வது. நட்பு கொள்வது, இரக்கம் கொள்வது, கொடை, இருப்பதை பிறருக்கு வழங்குவது, இதெல்லாம் இந்த மூன்றும் பிறவி குணம். நீங்க பிறக்கும் போதே அந்த குணாதிசயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் அது வரும். இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு வரவே வராது. உங்களால் நல்ல எல்லோருடையும் நட்பாக இருக்க முடியாது. நல்ல நட்பாக இருக்கணும்னா என்ன வேணும்? விட்டு கொடுக்கின்ற ஆற்றல் இருக்கணும். என்னுடைய நண்பன் எடுத்துக்கோ, ஸோ விட்டு கொடுக்கின்ற தன்மை இருக்கணும் ஒரு நல்ல நட்புக்கு. அது மாதிரி தயை, இரக்கம் காட்டணும். அப்போ எதையும் கண்டு இறங்குகின்ற மனம் நமக்கு இருக்கணும். ஐயோ, ஒரு பேப்பர்ல பார்க்குறோம், ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்டது. என்னோட கண் முன்னாடி அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க உள்ளம் பதறணும். யாரோ எங்கேயோ இட்ஸ் அ நியூஸ், இப்படி இல்லை. யாருக்கோ ஏதோ ஒன்று ஆகும்போது உங்க உள்ளம் பதறுதா? அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறதா? முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மீது, நம்ம கூட இருக்கிறவங்க மேல நீங்க இறக்கப்படுற மாதிரி இதுக்கு இறக்கமே கிடையாது. நீங்க அப்படி இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க ஒரு கேடுகெட்ட மனிதன். உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடன் இருப்பவர்கள், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவங்களை கண்டு நீங்க இறங்குறீங்கன்னா இவர் ரொம்ப இரக்க குணம் மிக்கவர்னு சொன்னா முட்டாள்தனம். அது நீங்க இயல்பாக அது இருக்கணும். அது இல்லாம இருந்தா தான் ஆபத்து. யாரோ ஒருத்தர், முகம் தெரியாத ஒருவர், யாரோ ஒருத்தருக்கு துன்பம் நேரும் போது உங்க உள்ளம் பதறுகிறதா, இரக்கம் கொள்கிறதா, அதுதான் தயைன்னு பேர். இதுவும் பிறவி குணம். நட்பும் தயையும் கொடையும். யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்களா, அப்படி கொடுக்கறது, என்ன இருந்தாலும் கொடுக்கறது. கர்ணனை பத்தி சொல்லும்போது மற்றவர்களெல்லாம் கொடுக்கும்போது அவர்கள் கரம் மேலே இருக்கும், வாங்குகின்றவர்களுடைய கரம் கீழே இருக்கும். ஆனா கர்ணன் கொடுக்கும்போது அவன் கையில வச்சுக்கிட்டு இப்படி நீட்டுவான், நீங்க தான் மேல இருந்து எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஆள் கர்ணன். அதெல்லாம் பிறவி குணம்னா நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்று சொல்கிறார். ஸோ இது ஒரு புகழ்வாய்ந்த பாடல், மிகச்சிறந்த பாடல். இதுல சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பாடலை நாம் மனப்பழக்கம் கொண்டிருக்க வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். நன்றி.